சாமியே சரணமையப்பா. இது வந்து கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி. கார்த்திகை மாதத்தில் இது வந்து பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதான் இன்றைக்கி வந்து மேக்சிமம் எல்லா வீடுகள்லேயும் கார்த்திகை தீபத்தை ஏற்றி வச்சு சாமியை வழிபட்டு அவங்க படைத்த இனிப்பு காரங்கள் அப்புறமா சாப்பாடு வகைகளை சாப்பிடுவாங்க சந்தோஷமாக ஃபேமிலியோட. இன்றைக்கி பாருங்கள், மேக்சிமம் எனக்கு தெரிய இந்த கார்த்திகை மாதம் இந்த அளவுக்கு இந்த டைமில் மழை பெய்யாது. சரியான அடமலை, எங்கே பார்த்தாலும் மழை. நேற்று கூட என்னோடய பிறந்த நாளைக்கு வெளியில் போய் சமைச்சு ஏதாவது வீடியோ போடலான்னு நினச்சோம். ஆனால் இதேமாரி மழை அடமலை தொடர்ந்து பேஞ்சதுனால போட முடியாமல் போச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் எப்போயுமே நான் சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, எப்படி நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸ்ட்ரா அதாவது நிறைய பேர் அவங்கவுங்க ஒவ்வொருத்தரோட ஊர்களில் மற்ற ஊர்கள் ஏரியாக்களில் வந்து வேறு மாதிரி பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். டைம் இப்போ வந்து அநேகமாக ஒரு 2 மணி இருக்கும், மதியம் 2 மணி இருக்கும். பாருங்கள், மதியம் மாதிரியே தெரியல. மழை தொடர்ந்து பெஞ்சிட்ருக்கு. ஒரு 5 நிமிஷம் பெய்யும், 5 நிமிஷம் ஆஃப் ஆயிரும். ஆமாம் சாமி, இந்த பொருசாமி வரேன் வாங்க, டைம் ஆகுது. இந்த அம்மா கூப்பிட்றாப்புல. உள்ளே போய் இனிமேல் தான் சமைக்கணும். என்ன சமைக்க போகிறோம், எப்படி சமைக்க போகிறோம், எப்படி நம்ம சாமியை வழிபடுறோம் நம்ம வீட்டில் அப்படின்றத பார்ப்போம். வாங்க. இங்கே அம்மாவை காணா, கூப்பிட்ட சத்தம் கிடுச்சு. என்ன சாமி வாங்க, அந்த காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டைம் ஆயிடுச்சு. நீ இப்போ இருந்து வேலையை பார்த்தா தானே? ஆமாம், பொதுவாக போன வருஷமெல்லாம் நீயே செஞ்சுட்டு சாமி. இப்போ நான் எதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஆமாம் சாமி, ஒவ்வொரு காயை வெட்டி கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு வேலையை பார்த்துடலாம். காயை வெட்டி கொடுக்குறது ரைட்டு, எல்லாமே தயார் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு சாமி. சரி சாமி, எடுத்து வச்சிருக்கேன். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கு சாமி, அதை சொல்ல, அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சாமி அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, வாழைக்காய், புடலங்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சாமி. சூப்பர். இதை பூரா நீங்கள் வெட்டி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பொரியல 7 பொரியல் செய்யணும் சாமி. 7 வகை பொரியல் செய்யணும். பூரா எடுத்து வச்சிருக்கேன். சாம்பாருக்கு அந்த காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கத்திரிக்காய் எல்லாம் அங்கே எடுத்து வச்சு அங்கே இருக்கு. ஆமாம், அதை தனியாக வெட்டிக்கலாம். இதை பூரா இப்போ வெட்டலாம் சாமி. சூப்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட தனித்தனியான்றத விட நான் சொல்றத கவுண்டிங் பண்ணிக்க சாமி. சரி சாமி. இது வந்து அவரைக்காய் பொரியல் ஒன்று. சரி. இந்த பீன்ஸையும் கேரட்டையும் ஒன்றா செஞ்சிடலாம். சரி, இது ஒரு பொரியல். சரியா? பூசணிக்காய் கூட்டு. பூசணிக்காய் கூட்டு எத்தனை ஆச்சு? 3. முட்டைகோஸ் வந்து ஒரு பொரியலை பண்ணிடலாம். பாசிப்பருப்பு போட்டு செஞ்சலாம். பாசிப்பருப்பு, ஆமாம், இதுக்கெல்லாம் கடலப்பருப்பு போல இது பாசி போட்டால் நல்லா இருக்கும். ரைட்டு, முட்டைகோஸ் பொரியல் எத்தனை ஆச்சு? 1 4 இந்த சேனக்கிழங்கு வறுவல் பண்ணிடுவோம். நல்லா இருக்கும். வறுவல் பண்ணி ஃப்ரை பண்ணி வறுவல் மாதிரி பண்ணிடுவோம். சரி, அப்போ எத்தனை ஆச்சு? 5 ஆச்சு. 5 போதுமா? போதுமா இந்த காயில? ரைட், அது இருக்கட்டுமா? இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கை வச்சு ஒரு கூட்டா பண்ணிடுவோம். உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணிடலாம். அப்போ 6 ஆச்சா? 6 ஆச்சா? ஆமாம் சாமி. அடுத்து இப்போ இந்த பொருளங்காய் கூட்டா பண்ணிடலாம். ரைட்டா? இப்போ நமக்கு எத்தனை? அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, முட்டைகோஸ். இது 3மே பொரியல். புரிஞ்சுக்கிட்டியா சார்? இந்த பூசணிக்காயும் இந்த உருளைக்கிழங்கு, புடலங்காய், இது 3 கூட்டா வச்சு, அதாவது 3 பொரியல், 3 கூட்டு, ஒரு வறுவல் அப்படி வச்சுருவோம். 7 வகை காய் வந்துருச்சு. சரியா சாமி? இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, தண்ணி ஒரு இதில் எடுத்துட்டு தண்ணி எடுத்துக்க. தண்ணி எங்கே வயசான ஒவ்வொரு காயும் அலசி வெட்டுறதுக்கு அது ரைட்டு இருக்கட்டும். அந்த இதுக்கு வெட்டி தனியாக வைக்கிற மாதிரி ஒரு தட்டுகள் எடுத்துக்கோ. சரி, இது போதுமா சார்? போதும். இப்படி வச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் வந்து இந்த காயெல்லாம் அலசி மட்டும் கூட நான் கட் பண்ணி வைக்கிறேன். கட் பண்ணி வைக்க நீ ஒவ்வொரு பிளேட்டாக கொண்டு போய் அங்கே வச்சுரு. அதுக்கடையில் அந்த பருப்பு வேக வைக்கிறேன். ஊட நீ அங்கே பார்த்துக்கிட்டே நான் காயை மட்டும் வெட்டிக்கிட்டே இருக்கேன். ரைட்டா? சரி, இப்போ நம்ம காயை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எத்தனை வகை பொரியல் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரிசல்ட் பக்கவாக வருதா என்னன்றதை சமைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். முடிஞ்சால் சமைக்கிறப்போ காட்டுவோம். சரி, நீ போய் எனக்கு அந்த வேலையெல்லாம் பாருங்க. ஒன்றா கட் பண்ணிக்கிறேன். சரி, கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து போட்டு அந்த 2-3 கேரட்டு போதும். நம்ம 4-5 பேருக்கு போதும். அது கொஞ்சம் இந்த கேரட்டு இதை கழுவி மட்டும் கொடுங்க. போதும், இது போதும். நல்லா கழுவி துண்டை எடுத்து இப்படி வச்சுக்குவோம். தண்ணிக்குள்ளே இருக்கட்டுமா? கழுவி இருக்கட்டுமா? சரி, நான் பார்த்துக்கிறேன் சாமி. நீ போய் வேலையை போய். சரி, இப்படி மொத்தமாக எடுத்து அப்படியே அந்த நுனியை பூரா அப்படி
பொரியலுக்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணணும், நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் பருப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்பா காய் எடுத்துட்டு இருக்காரு, நான் பருப்பு ரெடி பண்ணிட்டு உழ வைக்க போறேன். அப்பா பார்த்தேன். எத்தனை வகை பொரியல் வைக்க போறீங்க? 7 வகைடா தம்பி. சாம்பார் நல்லா ஸ்மெல்லா சூப்பராக இருக்கும். சூப்பராக வச்சுருவோம். வாப்பா, இந்த பூரா சாமிகளுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்ருக்கேன். விளக்குகளுக்கெல்லாம் பொட்டை வச்சுட்டு அப்படியே சாமிகளுக்கு அப்படியே பூ இதெல்லாம் வைக்கணும். இந்த வேலையை முதல் முடிச்சுட்டு இப்போ அது மாதிரி பொட்டா வச்சாச்சா, அடுத்தது சாமிக்கு பூவெல்லாம் வைக்கணும். சூப்பராக வச்சுருக்கீங்க. நல்லா வச்சுருக்கேண்ணா. இப்படி வச்சு எப்போ வேலை வச்சாங்க? சாயந்தரம்ப்பா 5-6 மணி ஆயிரும். நம்ம வேலையை முடிச்சு கரெக்டாக இருக்கும். நம்ம வேலையை இந்த வேலையை முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். சரி, அப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு. சரிப்பா, பாரு. தேவே என்னங்க? வா சாமிங்கம்மா. இவர் சொல்லுங்க. பூசணிக்காய், கேரட்டு, பீன்ஸு, புடலங்காய், அவரைக்காய், கோஸு வெட்டி வச்சு உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சுங்க. அதை வந்து கூட்டுக்கு வேக வச்சு தான். ஆமாம், சேனக்கிழங்கு மட்டும் வெட்ட போகிறோம். இந்த இடத்த காலி ஒன்று எடுத்து வச்சுருவாங்க. எடுத்து சேனக்கிழங்கு வெட்டி வச்சுன்னு நம்ம அங்கே வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன். சக்குன்னு அதை எடுத்து இந்த சேனக்கிழங்கு வெட்டுறதான் கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். ஆமாம், இந்த தோலெல்லாம் கவனமாக பார்த்துருங்க. மற்ற வேலையெல்லாம் பார்த்து வரேன். தேவே என்ன பண்ணியிருக்க இப்போ நீங்கள்? சாம்பார் வச்சுட்டுங்க. சாம்பார் வச்சுட்டாங்க. சாம்பார் வச்சாச்சு. அடா கம்மன்னு சாம்பார் சூப்பர். சாப்பாடு வடிக்க போகிறீங்க? ஆமாம், வெந்துருச்சு, வடிக்க போகிறேன். ரைட்டு. அதாவது எல்லா காயும் தயார் பண்ணியாச்சு. அதாவது சாம்பார் வச்சாச்சு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, காயை பூரா தயார் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு ஊட போடுறதுக்காக இந்த கடலப்பருப்பு, குழம்பு கடலப்பருப்பு வேக வச்சுருக்கு பொரியலுக்கு. இது வந்து இந்த உருளைக்கிழங்கு கூட்டுக்காக பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கு. அப்புறமா அதை பூரா தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, புதினா தலை, மல்லித்தலை எல்லாமே தயாராக இருக்குது. தேவி சொல்லுங்கள். இப்போ சாப்பாடை இறக்கணும் உடனே நீ ஒவ்வொரு காயாக அந்த அடுப்பில் வேக வச்சு கூட நான் தாளித்து இறக்கிறேன். எதை எப்படி பண்ணணும்? ரைட்டா? ஆரம்பிச்சிடலாமா? ரைட்டு. என்னங்க பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், இது வந்து சேனக்கிழங்கு மற்ற காய்கறி பண்ணக்கூடாது. ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு உண்டான மசாலா எல்லாம் போடணும். அப்படியா? நீ என்ன செய்கிற? அந்த தேங்காயெல்லாம் உரிச்சு துருவிட்டியா? இல்லை, தேங்காய் உரிக்க போகிறேன். சரி, இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா நீ ஒவ்வொரு காயாக வேக வச்சு மட்டும் கொடு. சரிங்க. அடுப்பில் அவரைக்காய் வேக வச்சுட்டேன் ஆல்ரெடி. சரி, வந்துட்டுருக்கு. தேவே சொல்லுங்கள். ஏற்கனவே பொரிச்சிருக்க பார்த்தியா? தூக்கி ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்கும், காற்று மாதிரி அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிடணும். அதுதான் டேஸ்ட்டாக வரும். பாரு, இன்றைக்கி சாப்பிட்டு போகிற சேனக்கிழங்கு வறுவல். சரி, நீ அந்த விளக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீல, அதுக்கு உண்டான தயாரெல்லாம் பண்ணிட்டீல. நீ வந்து இப்போ இந்த இறக்கணுன்னே 2 அடுப்புலையும் காயை மட்டும் டக்கு வேக வச்சுரு, நான் ரெடி பண்ணிக்கிறேன். சரி, நீ அந்த பாக்கி வேலை இருந்தால் பாரு, நான் அதுக்குள்ளே பொரிச்சு எடுத்துக்கிறேன். பொரிச்சு எடுங்க. போய்ட்டு என்னம்மா எல்லாம் தயாராகிடுச்சா? எல்லாம் தயாராச்சு. இந்த பாயசம் மட்டும் காய்ச்சிட்டு இருக்கேன். பாயசம் காய்ச்சினா வேலை முடிஞ்சிச்சு. பாயச ஸ்மெல்லு மூக்க கலக்கிதுமா. சரி, அப்பா அவங்க என்ன செய்றாங்க?
இந்த போய் பார்ப்போம். ஏய் என்னப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பூஜை அந்த மாலைகள் எல்லாம் போட்டு தயார் பண்ணி வச்சாச்சு. நீ என்ன முடிச்சிட்டியா? தரணி சார் என்னடா அந்த இலையெல்லாம் பண்ணாட்டியா? நான் ஆல்ரெடி அப்பாவே போய் கட் பண்ணி வச்சிட்டேன். வாங்க இப்போ குளிச்சிட்டிங்களா? எல்லாம் முடிச்சாச்சு. சாமி கும்பிடலாம். வாங்க போகலாம். எல்லாம் வேலை பண்ணியாச்சு. வாங்க வாங்க. சூடத்தை பொறுத்து இதில் கம்ப்யூட்டர் அதே இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. வேலை விளக்கு வைக்கிறதுக்கு மேலே போயிட்டு சாமி அடுத்த பொங்கல் கும்பிடு சாமி கும்பிடு. நீ அப்படியே குங்குமத்தை வச்சு விடு. ஓகேடா. சரி சாமி கும்பிட்டாச்சு. பாப்பா வச்சுக்கிட்டியா? சரி வெளியில விளக்கு கொடுத்தோம்ல. வாங்க விளக்கு கொடுத்தாங்க. மழை வேற வந்துட்டு விளக்கு கொடுத்தோம். காற்று கொஞ்சம் அடிக்குது. அப்போ அது கொஞ்சம் காற்று இல்லாமல் இருந்துச்சு. இப்போ காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி வை. ஆமாம் மழை வரல. இப்போ காலையில் இருந்து பரவாயில்ல. இன்னைக்கு விளக்கு போடுறதுனால மழை வரல. ஆ இப்போ பரவாயில்ல. காற்று அடிக்கல. இப்படியே வர வாசனை போட்ட கொள்ளலாம். காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் 10 நிமிஷத்துக்கு நீங்கள் அமரமாக ஓட்டிக்கிட்டே அதான் ஆமாம் வரேன். கொஞ்சம் நீளமாக. ஆமாம் சரி விளக்கு ஏறிட்டான். சாப்பிட போமா நம்ம? எந்திரி வசதி ஆயிடும். ஆமாம் சாப்பிடலாம். ஓ தெரியுதா? அதே சிறுசாக இருக்கு. ஆமாம் இந்த எடுத்துட்டு வரேன். என்ன இல்லை விளக்கம் பற்றி வச்சுல. பற்றி வச்சு வாங்க போகலாம். சாப்பிட்டோம். போன வருஷம் இந்த இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுல. ஆமாம் மோடம் போட்டதுனால எனக்கு தெரியல. சரி ஒன்றும் தப்பில் வாங்க. சொன்னீங்க வாங்க பார்க்கலாம்.
நம்ம தீபாவளிக்கு வாங்க பட்டாசு சாப்பிட்டுலாம் நடங்க முதல்ல சாப்பிடலாம். ஆமாம் என்ன சரி வாங்க சாப்பாடு போட்டு வாங்கி வா. சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக உள்ள வர மழை போய் விளக்கெல்லாம் எடுத்து வச்சு வராங்க. உண்மையிலே கரெக்டாக பொறுத்துட்டு நாங்கள் உள்ள வர மழை எல்லாம் போய் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடுவோம். பசிக்கலையா உங்களுக்கு? எனக்கு பசிக்குதா? சரி நீ போய் இலையை எடுத்துட்டு வா. தம்பி நீ போய் அந்த பாத்திரங்களா எடுத்துருவோம். அந்த கூட நானும் கொண்டு வரேன். கொண்டா 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 கொண்டது. வழக்காய் வைடா இலைய வைடா. இந்த டேபிள் வைடா இலைய தம்பி டேபிள் வை. என்ன வைங்க. எடுத்துருவா எடுத்துருவா. வை வை அப்படி வை. சாம்பார் சூடு எல்லாமே வந்துருச்சா? 2 4 6 7 பொரியல் சாம்பார். தம்பி வாடா உட்கார. சாப்பாடு தண்ணி குடிச்சு டே உட்கார. இந்த கை கை இங்கிட்டு உட்கார் உட்கார். ஏன் கடையில் இருந்து சாப்பிடலையா? ஆமாம் கார்த்திகை 1ஆம் தேதி ஒரு தடவை. இன்னைக்கு வந்து பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் வந்து நம்ம காலையிலேருந்து சாப்பிடாம தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வாரம் ஒரு நாள் பசி. அதாவது காலையிலேருந்து சோறு சாப்பிட்றதே இல்லை. இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுருக்காங்க. முரட்டுத்தனமான வேலையா இருக்குது. யாருக்கு? வாழை மரமா அவத்தார் மரத்தில் முரட்டுத்தனமான வேலையா இருக்கு. எங்கடா சப்டி? அங்கே ஒரு வாழை மரம். சரி அந்த மரம் மலையில சாஞ்சிருச்சோ அதான் இலை குறுக்கலை வரைக்கும் போச்சா? ஒரே ஒரு ஆள் மட்டும் கிடச்சிட்டு. சரி சரி சாப்பிடுங்க. உள்ளது போதும் டாக்டர். வயசாமி என்னம்மா அதெல்லாம்? இது கேரட்டு பீன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். ஆமாம் கேரட் பீன்ஸ் பொரியல். சும்மா ஒவ்வொரு கரண்டி வைங்க. இது நம்ம கருணக்கிழங்கா? சேனக்கிழங்கு 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 கிழங்கு வறுவல். போதும் சாமி. அப்படியே தீபக் வைங்க. வை வை எடுத்து கொடு எடுத்து கொடு. அவரைக்காய் பொரியல். போதுமா? சேனக்கிழங்கு வறுவல். கொடுக்கணும் நான் வச்சுக்கிறேன். அவரைக்காய் பொரியல் அப்படி தானே? இது புடலங்காவா? புடலங்காய் கூட்டு. புடலங்காய் போதும் போதும். இதை எடுத்து பேச்சு வருது டக்குன்னு எடுப்பாங்க. புடலங்காய் கூட்டு கலர் கலராக இருக்காடா. கலர்ஃபுல்லாக எல்லாம் உண்மை தானா? இது பூசணிக்காடா? புடலங்காய் கூட்டு. இது பூசணிக்காய். சூப்பர் கொஞ்சம் போதும். அப்படியே வச்சு வைங்க. பூசணிக்காயை கூட்டு பண்ணச்சுன்னா பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா இருக்கும் பூசணிக்காய். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பண்ணிருக்கேன். ஆனால் நல்லா இருக்கு பார்க்குறது. பொறு சாமி கும்பிட்டு உருளைக்கிழங்கு கூட்டு. உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்ட கூட்டு. போதுமா போதுமா. கொடு சரி. முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் ஃபேவரட். முட்டைக்கோஸ். போதும். உருளைக்கிழங்கு பட்டாணி. சரி மெயின் எடுத்துட்டோமா டிஷ்ஷு? மெயின் டிஷ் சமையல் வந்துச்சாரா காயே? 1 2 3 4 5 6 7 வந்து. அப்பளத்தை எடுத்து கையில் வச்சுங்க. நீங்கள் ஆள் கொண்டா இப்போதைக்கு இலையில வைக்க முடியாது போல இருக்கு. வையா ஒரு காய் மேலே வச்சுக்கோங்க. சும்மா இப்படி 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 வச்சுப்போம். சாப்பாடு வைக்கிறேன். வை. முட்டைக்கோஸ் பொரியல் வரலையே வைக்கலையா? போதுமா. உருளைக்கிழங்கு கூட்டு வச்சாச்சுல. சாப்பாடு வை வை சாப்பிடு. சும்மா அளவு வைங்க. போதும் சாப்பிட்டு வாங்கி வா. கேரட் பீன்ஸ் பொரியல். சேனக்கிழங்கு வறுவல். சேனக்கிழங்கு வறுவல். அவரைக்காய் பொரியல். பொரியல். புடலங்காய் கூட்டு. கூட்டு.
இது வந்து பூசணிக்காய் சக்கரை பூசணி சக்கரை பூசணி கூட்டா கூட்டு இது முட்டைக்கோஸ் பொரியல் இது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி சாம்பார் ஊற்றுமா சாம்பார் சாப்பாடு போதுமா சூப்பர் சாம்பார் வசனி வச்சு ஏய் வசனியை பற்றி என்னென்ன ஆச்சு எல்லாமே வைக்கின்ற வசனி சாப்பாடு தம்பி இருக்கட்டும் சாமி கும்பிட்டு அப்படியே டச் பண்ணுவோம் எல்லாம் ஓகேங்களா நெய் எங்க சாமி நெய் வேணாம் சாமி வரதுக்கு நெய் ஊற்ற வேணாம் சரி ஓகே எல்லாம் ஓகே பாயசம் மட்டும் டம்ளரில் குடிச்சுக்கலாமா இங்கே சாமி கும்பிடுங்க அப்படியே சாப்பிடலாமா பிரமாதம் பிரமாதம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்லாம் அருமையாக இருக்கு அப்படியே எப்பயும் போல அப்படியே லைனாக ஒவ்வொரு காயா ஆமாப்பா இந்த உருளைக்கிழங்கு கூட்டு நீ அப்படியே கொஞ்சம் சாப்பிட வேண்டாம் சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிடுங்க உங்களுக்கு எடுத்து வைக்கணும்ல அது என்னன்னு இப்போ அந்த மாதிரி விசேஷ நாளில் இருக்கிற சாம்பார் மட்டும் ஏன் மற்ற நாள் தான் வைக்கிறீங்களா அது எல்லாமே இலையில சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட் வேறு சாப்பாடு புரியல அந்த தம்பிக்கு இப்படி அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பின்னாடி என்னால் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக உட்கார முடியல குனிஞ்சு கூட சாப்பிட முடியல இந்த இடம் ஒரு சின்ன வலி இருந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இந்த வருஷம் கார்த்திகை ரொம்ப சிறப்பாக அதான் போன வருஷம் கூட அம்மாவா எல்லாத்தையும் பார்த்தா பொரியல் எல்லாம் கூட்டு எல்லாம் வச்சுருந்தா பாராட்டக்கூடிய விஷயம். இன்றைக்கி வந்து தம்பி இதில் வந்து நான் என்னென்ன பண்ணேன்னா சேனக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு கூட்டு அப்புறம் என்னது புடலங்காய் கூட்டு இது 3 நான் வச்சுட்டு வெளியேறிட்டேன். பர்சினி சாம்பார் வச்சுச்சு மிச்சம் பூரா அம்மா எல்லாம். ஆனால் காய்கறி பூரா நான் வெட்டி கொடுத்துட்டேன். அம்மா வந்து பாயாசம் சாப்பாடு அப்பளம் எல்லாம் பொரிச்சு மற்ற மிச்ச காய்கறிலாம் பொரிச்சிட்டா. எப்படி இருக்கு இது நல்லா டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கா? எல்லாமே சூப்பராக இருக்குமா. அந்த மாதிரி எல்லாமே உண்மையிலே இந்த வட்டம் நல்ல சிறப்பாக அமைஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எப்பயுமே இப்படி தான் கொண்டாடுவோம். கார்த்திகை அன்னைக்கு சாப்பாடு எல்லாம் 5 வகை காய் 7 வகை காய் 9 வகை காய்னு ஒத்தப்படையில் ஒரு காய் வகை வச்சுக்கோம். இப்போ நம்ம வீட்டில் 7 வகை வச்சுருக்கோம். காய் வச்சுட்டு சாம்பார் அதுக்குண்டான காய் இது சைடு 7 வகை காய் ப்ளஸ் சாம்பார் அப்புறம் பாயாசம் இது ரெடி பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் தீபம் எல்லாம் பொருத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியாக உட்காந்து இப்படி தான் நானும் சின்ன பிள்ளையில் சாப்பிட்ருக்கேன். என் பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்பத்தோடு இப்படி சாப்பிடும்போது எனக்கு அந்த பழைய ஃபீலிங் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.